அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். மனிதன் மாறணும். சைனால சார் மனிதன் நாயை தின்னுவான், பாம்பு தின்னுவான், எல்லாத்தையும் தின்னுவான். எப்படி நிப்பாடுறது? வைரஸ் கூடி இப்ப எவனும் தின்ன மாட்டான். ஏன்? உயிருக்கு பயப்பட. ஆனா இந்தியாவுக்கு வராது கொரோனா வைரஸ். எங்கேயாச்சும் நீங்க அந்த மாதிரி தின்ன மாட்டீங்க, நீங்க சைவமா தின்றீங்க. அப்படி போட்டா ஒரு ஆள் அவ்வளவு மேக்சிமம் ஒரு ஆள் அவ்வளவுதான், அவ்வளவுதான். முக்காசி பேர் வந்து சைவம். ஆமா இல்லையா மேடம்? உங்களுக்கு வியாதி வராது சார். அவன் வந்து தவளை தின்னுவான், தவளை தின்னுவான் சார், பண்டி தின்னுவான். பண்டி இருக்கிற வாழ்க்கை, பண்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா சார்? அழுக்கெல்லாம் தின்னுருக்கோம், அந்த பீயை தின்னும். ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? அது எவ்வளவு அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கு அது உடம்புக்கு போகும். நீங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு அது வியாதி வரது வாய்ப்பு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த பண்டி வீட்டுல கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டாக்கா அப்ப சாப்பிடலாங்க. அது கிளீனா இருக்கு சார். வெள்ளக்காரன் அந்த மாதிரி நடுவான். வெள்ளக்காரன் ஃபார்மை வச்சு கிளீனா இருக்கான். நம்ம 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 பண்டிகை பதிவு பண்ணுறீங்களா, அதுக்குள்ள ஆளுங்க திட்டுறாங்க. அந்த அழுக்கு வந்து அதுகிட்ட போயிட்டு நம்ம சாப்பிடும்போது நம்மள பாதிக்கும், வேற ஒண்ணு இல்லை. பறவைகள் பறவை காய்ச்ச வரும், பறவை காய்ச்ச அதே மாதிரி வைரஸ் மாறி மாறி வருது. நம்ம இம்யூன் சிஸ்டம்னால அதை சண்டை போட முடியல. அதே மாதிரி HIV எப்படி வருது? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். நெக்ஸ்ட் வந்து செக்ஸ்னால அந்த மாதிரி வரும் மேடம். அதே மேடம் இறைவன் ரொம்ப பேர் உலகத்தை அனுப்பியிருக்காங்க. எப்படி அனுப்பியிருக்காங்க? சயின்டிஸ்ட். எதுக்கு? மனிதன் வாழ்க்கைய சிம்பிள் ஆகுது. லாம்பு கண்டுபிடிச்சாங்க, ஃபேனை கண்டுபிடிச்சாங்க, காடி, சோலார் செல்லு, மொபைல் போன். யார் கண்டுபிடிச்சது? மனிதர்கள். அந்த 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 அறிவு எங்க வந்துச்சு? இறைவன் கொடுத்த அறிவு. ஆமாலே சார், பார்த்தே பேசலாம், டெக்ஸ்ட் அனுப்பலாம், இப்ப படம் அனுப்பலாம். 30 முறைக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, இன்னும் கூட வரும். ஒரு காலம் அப்படி பண்ணாக்க அப்படியே நீங்க நின்று பேசுற மாதிரி வரும். ஒரு காலத்துல வரும், ஒரு ஹோலோகிராம் மாதிரி வரும். வராது சார், வரும். அதே மாதிரி மேடம் உலகத்துக்கு எல்லாமே அனுப்பியிருக்காங்க இறைவன், இன்னும் அனுப்புறாரு. அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் மாதவழியை போக்கும். எப்படி மேடம் மாதவழியை எப்படி மேடம் போயிருது? எப்படி போகுது? இது அபூர்வமா அபூர்வம் இல்லை மேடம், அபூர்வம். பல்லு வலி போகுது, எல்லாமே பண்ணுது. ஆமா இல்லையா? அதே மாதிரி மேடம் இறைவன் பல மாதிரி அனுப்பியிருக்காரு. மெடிக்கல் ஃபீல்ட், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், என்ஜினியரிங் ஃபீல்ட், பில்டிங் ஃபீல்ட், ஏரோஸ்பேஸ், ஸ்பிரிச்சுவல். அதாவது ஸ்பிரிச்சுவல் தான் வந்து இறைவன் சம்பந்தப்பட்டு இல்ல, பல மாதிரி இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் மேடம்? எத்தனாவது கிளாஸ் நீங்க வந்திருக்கீங்க? 3வது. முதல் கிளாஸ் இங்க வேலூர். யாரு திருவண்ணாமலை கிளாஸ் வந்தீங்க? திருவண்ணாமலையில யார் கிளாஸ் வந்தீங்க? வந்தீங்க இப்ப கிளாஸ் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை யார் வந்து கிளாஸ்? வேற யார் மேடம்? இவங்களாம் என்னை சப்போர்ட் பண்ண பேசாதீங்க. வாங்க ஐயா, என்னை சப்போர்ட் பண்ண பேச. அங்க நெல்லு நெல்லு. எந்த மாசம்? மே மாசம். மே மாசம். மே மாசம் இந்தியால எந்த மாசம் சார்? அக்னி.
அக்னி நான் போன கிளாஸ்க்கு அடுக்குது வெள்ளி திருவண்ணாமலை கோயில் மோஸ்ட் ஹோலியஸ்ட் டெம்பிள் அமையிலே சார் அப்படி நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்றீங்க மோஸ்ட் ஹோலி டெம்பிள். ஓகே, இவ்வளவு வருஷம் கோயில் யாரு சித்தராங்க? பெரிய சித்தராங்க கோயில சுத்தி சித்தர்கள் தான் இருப்பாங்க. இன்னொரு பெரிய சித்தராங்க வந்திருக்காரு, ரமண மகரிஷி. ரைட் இல்லையா? முத கேள்வி நான் வந்து கேட்டேன், ஏன் உங்க ஊர்ல தென்னை மரம் சாகுது? என்ன கேட்டேன்? ஏன் தென்னை மரம் சாரு? எல்லாம் மரம் சாவுது, மழை இல்லை. கேட்டனா? கேட்டேன், யாரும் பதில் சொல்ல முடியல. சித்தர் ஊரும் ஊர் படி சித்தர் நல்லா சித்தர் உட்காந்துருப்பாங்க, அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும். ரைட்டா? ஆமா மேடம். சுத்தி மழை பெய்யல, அந்த மாசம் இல்ல, மழையே அங்க பெய்யுது. நான் சொன்னேன், அந்த கிளாஸ்ல 75 சித்தர் வந்தாங்க என் கிளாஸுக்கு, இந்த சித்தரை பாக்குறதுக்கு. உங்க இஷ்டம் மேடம், உங்க இஷ்டம், அது உங்க இஷ்டம் மேடம். நீங்க பண்ண அது உங்க, ஐ டோன்ட் கேர். நான் வந்து என் வேலை செஞ்சு நாளைக்கு 8 மணிக்கு ஃபிளைட் ஏறி போயிடுவேன், அது எங்க வேலை முடிஞ்சிருச்சு. 75,000 சித்தர் came for the class. எல்லாத்தையும் அனுப்பி விட்டேன். எங்க? அவங்க கௌசல் போடி. சும்மா வெள்ளை கட்டி செத்து போனா சித்தரை மாற முடியுமா சார்? உங்க கண்ணுக்கு சித்தர், என் கண்ணுக்கு ஸ்பிரிச்சுவல் சூசைட். என் கண்ணுக்கு, உங்க கண்ணுக்கு சித்தர். நீங்க எப்படி? அது உங்க இஷ்டம் மேடம். நான் பாக்குற வேற, நீங்க பாக்குற வேற. அந்த ஏழை கோயில் சுத்தி வந்து மேடம் எல்லாம் உட்காந்து காசு வாங்கியிருக்காங்க சாமியாருங்க. ஒருத்தன் தொழில் பண்றான், நானே போய் அவன் பையன் உட்காந்துருக்கான். இல்லப்பா இல்லப்பா நான் ஸ்கூல்ல நான் வந்திருக்கேன், அப்பா ஹெல்ப் பண்ணுது. காசு வாங்கியிருக்கான் சார், நல்ல ஸ்டைலா இருக்கான். ஒரு ஆளுக்கு வந்து டயபெட்டிஸ் உட்காந்துருக்காரு. எனக்கு யாரும் தேவையில்லப்பா, நான் அங்கதான் உங்க பிச்சை வாங்குறாரு. அவன் என்ன பண்றான்? மழை பெய்யக்கூடாது வேண்டிட்டு இருக்கான். யார் வேண்டிட்டு இருக்கா சார்? பிச்சை வாங்குறேன், மழை பெய்யும், அவன் வேண்டிட்டு இருக்கான். தூத்துக்குடி என்ன பண்ண வேண்டிட்டு இருக்காங்க? ஏன் மழை வேண்டானே? உப்பு 10 நாள் மழை பெய்ய என்ன உப்புக்கு என்ன பண்ணும்? அவன் மழை அவன் வேண்டிட்டு இருக்கான். என்ன மேடம்? தூத்துக்குடி. அதே மாதிரி இங்க வந்து இருக்க சார், நான் கதை முடிச்சேன் சார். எல்லாம் சித்திரம் அனுப்பிவிட்டோம். 2வது நாள் என்ன நடந்துச்சு? அந்த செகண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸுக்கு எல்லாரும் வந்தாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த, அதாவது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படியே உடம்புல தண்ணி அப்படியே வேர்வை வந்துட்டு இருக்கும். அப்படியே மதிய நேரத்தில் உட்காந்துருக்கும் போது இவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அக்னி நட்சத்திரம், ஸோ இப்படிதான் இருக்கும் தமிழ்நாட்டில் நார்மலா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எப்போ மழை பெய்யுது உங்க ஊர்ல? லாஸ்டா எப்போ மழை பெய்யுதுன்னா 2 வருஷத்துக்கு மேல மழையே பெய்யலைங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச 5 வருஷமா சரியான மழையே இல்லைங்கன்னு சொன்னாங்க. ஏங்க இந்த ஊரை சுத்தி, அதாவது இந்த திருவண்ணாமலைன்னு சொல்றோம், அது வந்து சித்தர்கள் இருக்கு, அதிகமா வாழ்றாங்க, நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலம். அப்போ மழை வந்து பெய்யலைன்னா அந்த ஊர் எப்படி செழிப்பா இருக்கும்? நார்மலா இருக்காது. அப்ப அதுவே இல்லைன்னா நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? எதை நோக்கி வணங்குறீங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா யாருக்கு எதுவுமே பதில் சொல்லவே தெரியல. ஆனா கடைசியில பார்த்தோன்னா இதே மாதிரிதான் பிளஸ்ஸிங் டைம்ல வந்து சாயந்தரமா சாருடைய பிளஸ்ஸிங் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு வெளியில பார்த்தோம்னா கிளவுடா, அதாவது வெயில் இல்லாத வெயில் டைம்ல கிளவுடா அப்படியே இருட்டிட்டு வந்தது. இருட்டிட்டு வருது, எல்லாருமே பாக்குறாங்க என்ன இருட்டிட்டு இருக்கு திடீர்னு சொல்லிட்டு. அதாவது 5 வருஷமா மழையை பார்க்காம இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இருட்டிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? புரியுதுங்களா? டெய்லி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் மழை வரப்போகுதுன்னு. ரொம்ப வருஷமா மழையே பார்க்காதவங்க திடீர்னு இருட்டிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகுது. வெளியில இருக்கிறவங்க நடமாடுறோம், எல்லாரும் பாக்குறாங்க என்ன இருட்டிட்டு இருக்கு திடீர்னு இங்க அப்படின்னு பாக்குறோம். ஜோர்னு மழை பெஞ்சுது. அப்ப அந்த இடத்துல அந்த மழையை வர விடாமல தடுத்துட்டு வச்சிருந்தவங்க யாரா இருப்பாங்க? நெகட்டிவ் எனர்ஜி. இயற்கை அங்க வர முடியல, இயற்கைக்கு அங்க வர முடியல.
இயற்கை வரணும், வானம், விண்ட் தோண்டணும், காற்று, கடல், இதெல்லாம் வந்தாதான் மழை பெய்யும். நெகட்டிவ் ஆக மேடம் எல்லாம் போயிருவாங்க, இயற்கை போயிடும், ஒன்னும் வராது மேடம். நெருப்பு போடுறீங்க, எல்லாத்தையும் இயற்கை மரத்தை வெட்டுறீங்க, ஒரு மரம் வெட்டுங்க, 2 மரம் நடுங்க, முடியுமா? மரம் வெட்டுறது பிரச்சனை, நீங்க பாய்க்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, 2 மரம் நடுங்க போயிட்டு, முடியுமா சார்? எங்க இருக்க எல்லாம் மோசமா இருக்க, எல்லாம் வெட்டி காஞ்சி கிடக்க. மலையில எடுத்து என்ன பண்ணீங்க? அவ்வளவு பெரிய மலைய எடுத்து என்ன பண்ணீங்க? வீட்டுக்கு டைல்ஸ் போட்டிருக்கீங்க, ஃபுல்லா டைல்ஸ், மார்பிள்ஸ். அப்புறம் 1000 கால தூணு, யாருக்கு அந்த தூண் என்ன பண்ணுச்சு? மியூசிக் வருமா? அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா நீ போட்டுருக்கீங்க. 1000 கால தூண், அந்த 1000 கால தூண் எவ்வளவு மரத்தை, எவ்வளவு மலையை நீ செஞ்சுக்கணும், எவ்வளவு வேஸ்ட். என்ன சார் இது? இவங்க நானும் பண்றேன், நானும் ஒரு 1000 அந்த மாதிரி எத்தனை 1000 கால தூண் இருக்கு இந்தியால? அதுக்கு நானும் பண்ண, எல்லாம் போட்டி கட்டினதெல்லாம். அது எப்படி சார்? நீங்களும் நித்யானந்தம் நீங்க வச்சீங்க. Understand sir? So much of negativity. The nature is not happy. Nature is going away. சார் நேச்சரை கூப்பிடணும், இதை நாங்க மாத்துறோம். எங்க கேரக்டர் நேச்சர் பத்தி, நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன், நான் இறைவன் விருப்பப்படி தூய்மையாக வாழ்கின்றேன். இந்தியா இருக்க ஆறுகளாம் தெய்வீக நெருப்பாக உள்ள ஆறு, இந்தியா ஆறுலாம் தெய்வீக நெருப்பாக இந்த மாதிரி பிளாஸ் பண்ணி பிளாஸ் பண்ண, அப்பதான் தண்ணி வரும். நீங்க எல்லாம் அதே போய் தண்ணியை ஊத்துறீங்க, எல்லாம் கழிவுலாம் போட்டு தண்ணியை போட்டுங்க, அப்படி எப்படி தண்ணி வர முடியும்? யாராச்சும் 2 மீன் விட்டுருப்பீங்களா ஆத்துல? ஏன் விட்டீங்க? எப்ப விட்டீங்க? 3 வருஷம். ரைட். நம்மளாம் மீன் விடுவோம், ஆத்துல மீன் விடுவோம். இங்க இந்த பொண்ணு எங்க வாங்க, எல்லாம் வாங்க. யார் மீன் விடுறது? வாங்க. வெரி குட். செய்யுங்க சார், போய் மீன் விடுங்க, உயிரை விடுங்க. எல்லாம் எடுக்கிறீங்க, மீன் யாரும் விட மாட்டேங்க, உயிர் கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரு வாங்க. அவங்க வந்து கறி கடை வச்சிருக்காங்க. என்ன கடை? மட்டன் கறி, சிக்கன் அண்ட் மட்டன். மேடம், ஒரு மாதம் எத்தனை சிக்கன் வெட்டுவீங்க? ஒரு அளவு சொல்லுங்க. 300 கிலோ. எத்தனை கோழி வெட்டுவீங்க? கிலோ 500 கோழி ஒரு மாசம் வெட்டுவாங்க. ரைட்டா? ஆடு அவங்கள தாங்க முடியல, இந்த மாதிரி உயிரை கொள்றேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? பிராய்ச்சிதான் போய் மீன் விடுங்க சொன்னேன். எங்க? ஆத்துல. இன்னைக்கு ஒரு எத்தனை மீன் விட்டுருப்பீங்க? 1 லட்சம் பக்கம் விட்டுருக்கோம் சார். மேடம், அந்த மீன் எவ்வளவு பெருசா இருக்கு இப்ப? இவ்வளோ நீளமா இருக்கு சார். அது போட்டு எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் சார். ஆத்துலையா? ஆத்துல ஒரு குளம். என்ன குளம் நடக்குது? ஒரு ஊருக்கு குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சூலூர்ல குளம், எங்க ஊர் பக்கத்துல குளம் இருக்கு. ஒரு மேட்டுப்பாளையம் ஆறு. எத்தனை குளம் விட்டுறீங்க? ஒரு 5-6 குளத்துல விட்டுருக்கேன் சார். 100,000 fish மீன் வாங்கி விடுறேன்னு சொல்லி, அதாவது சார் சொன்னாருன்னா அந்த நம்ம உயிர்கள் பலியாகிறதுனால அதுக்கு மாறா என்னால் அது ஏற்றுக்க முடியல, ரொம்ப துன்பமாக இருக்குது, அதோட சாபங்களும் வரும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாம் நான் எப்படி பார்த்தா இயற்கை நீதிப்படி அது நியதி இல்லை அப்படிங்கிறது என் மனசு வருத்தமாக இருந்து நான் சார்கிட்ட அழுகிறேன். அதுக்கு அந்த மாதிரி சொன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி போய் செய்யுங்க மேடம். தப்பு பண்றீங்க, பரவாயில்ல, இருந்தாலும் தெரியாம தப்பு பண்ணிருக்கேன். வருங்காலமா நான் வந்து கோழி வெட்டுறேன், இதுதான் என் தொழில். எங்களுடைய முன்னோர்கள் முதல் கொண்டு இதுவே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டுல, கணவர் வீட்டுல பரம்பரை இதை செய்யறதுனால என்னுடைய மனசு வந்து தாங்கவே முடியல. ஏதோ ஒரு ஆமா சார், ரொம்ப சாபமா ஏதோ எந்த ஒரு விதத்துலயும் நாங்க ஒரு நிம்மதியாவே இல்லைங்க. அதை கேட்டுட்டு சார்கிட்ட கேட்கும் போது சார் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் சொன்னாரு. வேற நாங்க இது வரைக்கும் பார்த்த ஜாதகம் கோயில எதுலையுமே எங்களுக்கு ஒரு தீர்வு நிம்மதியே இல்லை. அப்ப இந்த மீன்களை கொண்டு போய் விடும்போது அதுவும் சார் மீன் விட்டுருங்க மேடம் சார், எங்க போய் மீனை வாங்கி எப்படி விடுறதுன்னு 1 வருஷமா ட்ரை பண்ணி முடியல. சார்கிட்ட காசு வாங்கி போய் பிளஸ்ஸிங் வாங்கி போய் அப்புறம் தான் அந்த மீன் விடுற பாக்கியமே கிடைச்சது. சின்ன குழந்தைங்க மீன், ஃபிஷ், பேபி ஃபிஷ், அது பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு 1000 மீன் குஞ்சுகளை வந்து இந்த மீன்களை கொண்டு வர
அந்த மீன்கள் எல்லாம் தண்ணியில கவலை பேபி பிக்ஸ் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. என் ஃபேமிலியோட ஒரு ஆத்துக்கு போய் அந்த மீனெல்லாம் கொண்டு போய் வச்சு, இந்த பிறவியில எனக்கு இந்த மாதிரி தொழில் அமைஞ்சிருக்குது, அதை நான் ஏத்துக்கிறேன். தயவு செய்து இந்த ஆடுக கோழிக அதுகளை பாதுகாத்துற நேச்சர் பீன்ஸ் கிட்ட நாங்க தாழ்மையா மன்னிப்பு கேட்டு தயவு செய்து இதை ஏத்துக்கோங்க, எங்களுக்கு வேற வழி தெரியாம நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப மன்னிப்பு கேட்டு அந்த ஆத்துக்கு அந்த மீன்களுக்கு எல்லாத்துக்கும் பிளஸ் பண்ணி அந்த மீனை விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ மாசத்துல சார் 700 மீன் போதுனாரு. ஆனா நாங்க சனிக்கிழமை ஆடு வாங்க போவாரு. காலையில ஆடு வாங்கிட்டு போயிட்டு வந்த சாயந்தரமே இப்ப வாரம் 300 மீன் ஆடு வாங்கிட்டு வந்ததையும் விட்டுட்டு இருக்கிறோம். அது போக அறுத்ததுக்கு அப்புறமா மாசத்துல ஒரு தடவை மீன் விட்டுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 2000 மீன் பக்கம் விட்டுட்டு இருக்கோம். She's balancing her karma in this way. எனக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் தொழில் மாற்ற முடியல, நான் என்ன பண்ண போறேன், நான் பிள்ளைங்க படிக்கணும், ஓகே நான் பேலன்ஸ் கர்மா திஸ் வே. அது ஒரு உயிர் தானே. இப்போ மீன்லாம் படம்காரன் மீனுக்கு மேலாம் விட்டுட்டு வந்த ஆத்துல இருக்கிற மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டு போய் விடும்போது அந்த மீன்கள்லாம் வந்தது எல்லாம் கலர் கலரா இருந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது. அது சந்தோஷமா சாருக்கு வீடியோ எடுத்து நான் அவருக்கு அனுப்பியிருந்தேன். இந்த மீன்கள் விட்டுட்டு இருக்கிறனால வீட்டுல மெயினா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஆரோக்கியமா இருக்கிறோம். எனக்கு அது போதும். அந்த மாதிரி செய்யலாம். நீங்க என்ன மேடம் பண்றீங்க? ஃபுட் கொடுத்துட்டு இருக்கேன் சார் எல்லாத்துக்கும். ஃபுட் அது போக ஃபிஷ்ஷும் விட்டுட்டு இருக்கிறோம். ஏதாச்சும் பண்ணணும் நம்ம கர்மா பேலன்ஸ் பண்றதுக்கு. தப்பு பரவாயில்ல மேடம். நம்ம எல்லாம் மீன் சாப்பிடுறோம் தெரியாம. யாராவது 2 மீனுக்கு கல்ல விட்டுருப்பீங்களா? நல்லா பெரிய பெரிய மீனை வாங்கி சாப்பிடுங்க, வெட்டி கிட்டி சாப்பிடுங்க, நல்லா பொரிச்சு. ஃபிஷ் 65 ஃபிஷ் 35 சிக்கன் என்ன பண்றீங்க. ஆனா அந்த மாதிரி உயிர் விட்டுருக்கீங்களா? போயிட்டு விடணும். அப்போதான் இயற்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. சாப்பிடுறது பிரச்சனை இல்லை, ஆசை சாப்பிடுங்க, உயிர் மேல சாப்பிடுங்க, அவ்வளவுதான். அந்த ஆசை சாப்பிடுறது நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஓகே, நீங்க என்ன பண்ண பண்ணீங்க? பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிவிஹெச்க்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல்காக இருந்தேன். எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. சார் ஃபஸ்ட்டு பார்க்க வந்தப்போ உங்களில் நீங்களாம் எப்படி வந்து இப்படி உட்காந்துருந்தீங்களோ அது மாதிரி தான் நானும் வந்து உட்காந்துருந்தேன். எனக்கு தலைவலி. அப்போ சார் வந்து என்னைய ஸ்டேஜ்க்கு ஏற சொன்னாங்க. போனோடனே என்கிட்ட 9 குரு இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குரு அப்போ சார் சொன்னா 9 ஓகே அப்படின்னு ஒரு கார்டு காமிச்சாருங்க. காமிச்சோடனே என்னடா இது ஒரு கார்டு காட்டுறாரு. அப்போ என் மனசு ஏற்றுக்கல. என்ன பார்த்தீங்கன்னா போயிருக்கேன் ஒரு 17 இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துல வந்து திடீர்னு ஒரு மாற சொல்லும் போது, ஏன்னா இவங்களுக்கு வேண்டிதான் அதை நான் சொல்றேங்க, மாற சொல்லும் போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ சார் வந்து குட்டி கார்டை காட்டுறாரு. என்ன மேடம் அப்படிங்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ தலைவலி இருக்கு அப்படின்னாரு. 10. ஏன்னா எனக்கு இந்த அஃபர்மேஷன் எதுவுமே படிக்கல. பட் ஸ்டேஜில் போய் நிற்கும் போது 10 இருந்துச்சு. நல்ல தலைவலி. ஹெட் அப்படின்னா இடிக்கிற தலைவலின்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியலைங்க. அப்படியே ஏதோ சம்பட்டி போட்டு தலையில் இடிக்கிற மாதிரி இருக்குங்க. 10 இருந்துச்சு. சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டாக நிற்கிறேன். அதில் பார்த்து 14 இயர்ஸ் நான் மட்டும்தான். நான் தான் சீனியர். இப்போ சார் சொன்னார்ல அண்ணா தம்பின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் சீனியர் வந்து நான் தான் 14 இயர்ஸ். மற்றவங்களுக்குலாம் 6 months அப்படி தான் இருந்துச்சுங்க. 7 அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி மேடம் இருக்குது அப்படிங்கிறாரு. எப்படி பேசுறீங்க, படிச்சிங்களான்னு கேட்டார். ஒரு குட்டி கார்டு கொடுத்தாரு. படிக்க சொன்னார், டிவைன் கார்டுங்க. அப்போ குட்டி கார்டு நமக்கு படிக்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கேட்டார், எனக்கு தெரியுதா மேடம் அப்படின்னாரு. சார் கண்ணாடி கொண்டு வரல. ஏன் என்னால் ஏற்றுக்க முடியல, அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால தான் கண்ணாடி போடலை அப்படின்னு நான் வந்து ஆர்கியூ பண்ணிட்டே தான் இருக்கிறேன். ஒரு 2 minutes இருக்கும் பார்த்தீங்கன்னா 0. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு என்ன சார் அப்படின்னு. சார் வீட்டுக்கு வந்தால் ஒரே தலைவலி சார். அவர் சொல்கிறாருங்க. அந்த மாதிரி வந்துதான் இதில் வந்தப்போ ஒரு ஈவினிங் வரை நாங்கள் வெயிட் பண்ணோம். பார்த்தப்போ அவர் சொன்னார் பிஸ்னஸில் பயங்கர லாக்கு. லாக்னா 2009 சாரை பார்க்கும்போது 2018 ஆகஸ்ட் 19 பார்க்குறோம். நாங்கள் ஒரு 1.5 years ஆச்சுங்க. பார்க்கும்போது சார் சொல்கிறாரு, நீங்கள் 700 ஃபிஷ்ஷும் 7 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார். அன்னையிலேருந்து சார்கிட்ட போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக இதுவரை ஃபஸ்ட்டு 7 சாப்பாடு கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரம் நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம். 2வது ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வாரம் போய் 100 ஃபிஷ்ஷு 200 ஃபிஷ்ஷு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ எல்லாம் போய் காவேரி ஆற்றில் ஓடுற தண்ணியில் விடுவோம். ஏன்னா குளத்துல விட்டாங்கன்னா யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. திருப்பூர்லேருந்து ஈரோடு போய் எங்கேயும் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 4 hours ஆகும். நாங்கள் அப்படி போனால் தான் எங்களுக்கு கிடைக்கும். முன்னாடியே ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போய் காவேரி ஆற்றுல அதுவும் தண்ணி ஓடுமான்னு பார்த்து நாங்கள் உள்ளுக்கு போய் ஓடுவோங்க. விடும்போது நான் எவ்வளோ சார் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதை சொல்லிட்டு நாங்கள் அனுப்புகிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் எல்லாம் போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு நன்மை செய்கிறோம். அல்ல அனாதாசிரமத்துக்கு நாங்கள் வரோம். நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அந்த அளவு ஆயில் செலவு பண்ணேன். சார் வந்து என்னை ஒரு நேச்சர் பீயிங்ஸ் கிளாஸில் என்னை ஒரு பயங்கரமாக பேசினார். மேடம் இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் கொடுங்க அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 15 லிட்டர் 20 லிட்டர் ஆயில் வந்து நானும் எனக்கு வந்து பக்கத்தில் இவங்க நெய்பராக இருக்காங்க, இவங்களும் நானும் சேர்ந்து ஒரு அனாதாசிரமத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் மாதம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நன்மைகள் மட்டுமே செய்யுது. கிளாஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி எப்படி ஒரு ஒரு நிறைய பிரச்சனையோட வர்றவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்சதை சார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை சொல்லி நிறைய பேருக்கு ரெமெடி இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு வந்த பின்னாடி மென்டலி ஃபிசிக்கலி எல்லாத்துலேயும் பயங்கர நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கோங்க. சித்தரே ஒரு கேள்வி பண்ணல 1 மணி நேரம் கோவில்ல போய் யாருமே கத்துக்கலாம் மேடம், நோ ப்ராப்ளம். இறைவன் எல்லாத்தையும் எனக்கு ஏதோ நான் சொன்னேன் அவ்வளவுதான். நீங்க 10 பேர் போய் சொல்லுங்க, சரியா போச்சு. என் பேர் கூட பாய்க்காதீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு நோ. நீங்க போய் சொல்லுங்க, நீங்க ஒரு 10 பேர் நாங்க கம்மி ஒரு 10 மீன் கொடு, ஒரு 2 பேர் சாப்பாடு ஒரு மாசம் அவ்வளவு தானே. ஏன் நம்ம ஒரு பேர் வச்சு இந்த சித்தர் அந்த சித்தர் என்னதுக்கு மேடம்? பாம்பாடி சித்தர், விசிறி சித்தர் என்ன மேடம்? ஒவ்வொரு லட்சத்துக்கு சித்தரு வீடி சித்தரு அழுக்கி முடிச்சுதாரு. ஜனவரி மாசம் போயிருக்கேன் மேடம். இன்னைக்கு சிரிக்கிறீங்க மேடம், நேற்று எப்படி வந்தீங்க? அழுந்தீங்க நேற்று, முந்தாங்க அழுந்தாங்க என்கிட்ட வந்து. அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு துயரம். ஆமா மேடம். ஆமா சார். இது என்ன மேடம் இது? பூமியோட லாவா சொல்லி வாங்க அவரு வாங்க சொல்லுங்க. லெஃப்ட் ஹேண்ட் போடுங்க, வைங்க, கை தூக்குங்க, நல்லா தூக்க மேல நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. வெரி குட். ஓகே, பிடிங்க. புரியா? எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க? 2000 ரூபாய். புரியா? நல்லா புரியா? அம்மாவுக்கா புரியா? புரியுமா? ஃப்ரீ. ஏமாத்துறாங்களா? ஏமாத்து போறீங்க. சும்மா ஏமாத்துறான். அவன் வேலை பண்ணிட்டு இருக்கான், நம்ம தான் ஏமாத்த போறோம். சும்மா சொல்றது ஏமாத்துறானே, நம்ம நான் ஏமாத்த போயிட்டேன். அவன் தான் பல மாதிரி செய்வாங்க சார். நம்ம தான் பிளேம் அவர் சார். சார் அவன் பண்றான், அவன் இன்னும் பண்றான், இப்படி நம்ம தான் ஏமாத்த போறோம். அது வந்து நம்ம விடக்கூடாது மேடம். அந்த ஏமாறு மேடம், சித்தரை கும்பிடுங்க, போய் தேடி. ரொம்ப சிம்பிளா முத சித்தர் உங்க அம்மா, அப்புறம் உங்க அப்பா, அப்புறம் ஸ்கூல் டீச்சரு, அப்புறம் கம்பெனி பாஸ், அவன் தான் சம்பளம் கொடுப்பான் உனக்கு. மேடம் அப்புறம் போங்க. ஓகே மேடம், உங்க இஷ்டம் மேடம். என்ன இது எப்போ மேடம் கோல்டா மேடம்? இது எங்க ஊர் மாதிரி மேடம், காலத்தை வெட்டிடுறாங்க. நானும் பாக்குறேன், ரொம்ப பிரேக் பேர்ல போட்டு வராங்க. ஒரு பயம் இல்ல, நான் நினைக்கிறேன் சார், இந்த உலகத்துல கோல்லாம் தமிழ்நாடு இருக்க உங்களுக்கு. ஐ திங்க் சோ மேடம். எல்லாம் இங்க எல்லாம் வந்து எல்லாம் இங்க வந்து போட்டாங்க. என்ன எத்தனை கிலோ மேடம் இது? அப்புறம் 1/2 கிலோ இருக்குமா? 200 கிராம். இது மணி மேடம்.
ஒன்றும் 200,000 நீங்க 250 இன்ட்டு 4000 வந்து 1 கோடி 27 பவுனா 200 கிலோமீட்டர் மேடம் 200 கிராம் இருக்கட்டும் மேடம். எங்க ஊருக்கு வந்து கழுத்தை வெட்டிடுவாங்க. நீங்க எங்க ஊருக்கு வரவே வராதீங்க. சோ பிரேவ் ஒரு பயணம் வராங்கல்ல. என்ன மேடம் பாருங்க, இந்த மாதிரி ஆள் வருவாங்க. எங்க திருப்பதி போவாங்க மேடம், அப்படியே கட்டி போட்டு வந்துருவாங்க. வண்டியில போட்டு தான் நடக்கும். ஆமாலே சார், cannot resist the energy. அப்படியே கட்டி போட்டு அவன் கொண்டு போய் கோயிலுக்கு இருப்பான். போட்டு என்ன மேடம் ப்ராப்ளம்? எந்த மாதிரி மேடம்? இதெல்லாம் கழுத்துக்கு வலி போயிடும். இதெல்லாம் கழுத்துக்கு வலி போயிடும். சரி மேடம், மேடம் எல்லாம் மேனேஜ்மெண்ட் குரூப் நான் கிளம்புறேன் சார். சார் பேசாம உட்காந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருப்பாரு. இல்லாட்டி அப்படி பூந்தோட வெளியே ஓடிடுவார். இருக்கிறதா சொல்ல உட்காருங்க சார். உட்காருங்க சார். ஓகே, அவர் சரியான கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி? சோர்ஸ் எலிவேட் பண்றதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா? அதை வந்து நீங்க எதாவது பண்றீங்களா இல்லை எங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் மாதிரி கொடுத்து எங்களையும் பண்றதை ஹெல்ப் பண்ண சொல்லுவீங்க? வாங்க கொஞ்சம் ஓரம் அவர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். சார் இது நம்ம இன்னைக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. அவர் என்ன கேட்டார்னா, அண்ணே நீங்க மட்டும் தான் சோல் எலிவேட் பண்ணுவீங்களா அல்லது நாங்களும் பண்ணமா கேட்டார். ஆமா இல்லையா? நான் மட்டும் சோல் எலிவேட் பண்ணல சார், தர்காவும் சோல் எலிவேட் பண்றாங்க. இங்க சார் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? காஞ்சின படம் பார்த்தீங்களா? கையை காலெல்லாம் கட்டி போடுவாங்க. பாக்கலையா? என்ன பண்ணுவாங்க? கட்டி போடுவாங்க, ஓத்துல போட்டு மூடுவாங்க, மந்திரத்தை கட்டுவாங்க. அது மாட்டினதான் சார். நீங்க கிறிஸ்டியன்ஸ் போவாங்க, எல்லாம் தலைமை கையை வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த சோர்ஸை வெளியாக்குறது சொல்லுவாங்க சார். In the name of the Father, the Holy Ghost, the Spirit, get away, get away, get away. போன்னு சொல்லுவாங்க. சேதான், சாத்தான் போ, சாத்தான் போ. இங்க போ சாத்தான். இங்க போ, பக்கத்துல போவோம் சார். புரியுதா மேடம்? அப்படிதான் பண்ணுவாங்க, கையெல்லாம் வைப்பாங்க. Get away, in the name of the Holy Spirit, the Holy Ghost. நிறுத்தாங்க போட்டு get away, get away வெட்டுவாங்க. அது எங்க வெட்டுவோம்? அதான் அது எங்கிட்டு போயிட்டு ஒளிஞ்சிக்கும், திருப்பி வந்துடும். அந்த மாதிரி இல்லாட்டி கட்டுவாங்க. தமிழ என்ன பண்ணுவாங்க? முடியை பிடிச்சி ஆணி அடிப்பாங்க. அந்த சூழலை மாட்டிக்கும். நாங்க என்ன பண்ணுவோம் சார்? எலிவேட் பண்ணி விடுவோம். அதாவது திருப்பி அந்த கவுன்சிலர் பாடி போயிட்டு மறுபடி எடுத்து வருவாங்க. அவங்க கர்மத்தை பார்த்து அது எங்க வேலை முத்தவங்க எனக்கு தெரியாது சார். மாசம் மாசம் நீங்க என்ன உங்களால முடியாது சார். அது கனெக்ஷன் வேணும் சார். நீங்களும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க சார். நீங்க பண்ண 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 ஒரு காலம் இறைவனா அந்த சக்தி கொடுப்பாரு. அப்ப நீங்க பண்ணலாம். ஆனா நல்லது பண்ணணும். நல்லது பண்ணாதனால நீங்க ஒண்ணு நடக்க போறதில்ல. அதாவது மாசம் மாசம் மேடம் மேடம் அப்படி கொண்டு போங்க மேடம். மாசம் மாசம் நாங்க கேலண்டர் விக்கிறோம். எங்க இந்த கேலண்டர் இருக்கா? கேலண்டர் இருக்கா மேடம்? ஒரு கேலண்டர் கொடுங்க. ஒரு கேலண்டர் யாரா வாங்கிறது இருக்கா? இங்க இருக்கு இங்க. சரி பண்ண கொஞ்சம் புரியுது. மாசம் மாசம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கேலண்டர். இது நாங்க வெரி சாரி, இதை நாங்க விக்கிறோம். இதுதான் நாங்க எல்லாரும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி பண்ணோம். ஓகே,
ஸோ இந்த மாசம் வந்துட்டு மார்ச் மாசம் 3ஆம் தேதி நாளைக்கு 9 மணிக்கு நீ உட்காந்தாக்கா நீங்க இந்த அறிக்கையெல்லாம் இருக்கும் இதை படிக்கணும். 2 இருக்கு. இது வந்து அமாவாசை பௌர்ணமி, இது அஷ்டமி. இந்த பேஜ் அஷ்டமி இது படிச்சு உட்காந்தாக்கா உங்க பிளாக் மேஜிக் போகும். மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப இருக்கிறவங்க பிளாக் மேஜிக் எல்லாம் வெளியாக்காச்சு. நீங்க 4 வாரம் உட்காந்தா இந்த மாதிரி வெளியாக்கும். இது அமாவாசை பௌர்ணமிலாம் வந்து ஃபுல். அடுத்த அமாவாசை வந்து பௌர்ணமி வந்து 9ஆம் தேதி, அப்புறம் அஷ்டமி, அப்புறம் அமாவாசை. இந்த மாலை செய்யும் போது உங்க நெகட்டிவ்ல போகும். அந்த டைம்ல சார் சில ஆத்மாக்கள் வரும், உங்க கூட உட்காரும். அந்த டைம்ல அவங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறி வச்சு கேட்டோம். எல்லாரும் உட்காரலாம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் கையில இருக்கணும். இது போட்டோ காப்பி பண்ணிருக்கேன். பாட்டி எல்லாம் படிக்கணும். ஃபுல்லா படிக்கணும் சார். அமாவாசை ஃபுல் பௌர்ணமி, இது வந்து அஷ்டமி. அவங்க படிக்க மத்தவங்க இல்ல உங்களுக்கு டெஸ்க்டாப் இருக்கு. நீங்க டிராவல் அது ஒரு டெஸ்க்டாப் இருக்கு. புக்ல படிச்சு சும்மா இருக்கும் டெஸ்க்டாப். டேபிள் கேலண்டர் அதை நீ வாங்கிக்கலாம். அதை நீ வச்சுக்கலாம். எப்போனாலும் போய் நீங்க பாத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜ் பண்ணாலே போதும். சரிண்ணா சார்? ஓகே சார். முடியாது சொல்ல அந்த எனர்ஜி வேணும் சார். எல்லாம் கேட்பாங்க சார். எனக்கு கேட்பாங்க நானும் வந்து பிளாக் மேஜிக் வேலையா கேட்பேன். புரியுங்க சார்? புரியுங்க. நானும் பிளாக் மேஜிக் வேலையா கேட்பேன் கேட்பீங்க. இல்லைங்க இல்லைங்க. பாருங்க இவர் ஓரா வந்து இங்க இருக்கு. இதான் ஒரு ஓரா. இதான் ஒரு ஓரா நிக்குது. இதான் வந்து இவரோட ஓரா. இப்ப பிளாக் மேஜிக் இருக்கு. அந்த பிளாக் மேஜிக் கோயம்புத்தூர்ல இருந்து வருது. உங்க ஓரா கோயம்புத்தூர் பெருசு இருக்கணும். முடியுமா சார்? முடியாது. அவர் ஓரா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு அந்த பிளாக் விளையாட்டு திருப்பி வரணும். அதான் பிளாக் இன்னவர்ல இருந்து வருது. உங்க ஓரா அங்க வரைக்கும் போயிட்டு வரணும். முடியுமா சார்? முடியாது. ஸோ டைம் எடுக்கும். நீங்க நல்லதை செய்ய 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 செய்யணும் இறைவன் கொடுப்பாரு உங்களுக்கு. சரிங்க சார்? யாரும் எல்லா கூட அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் கிடைக்கும். அதனால நீங்க செய்யணும். இப்பயும் ஆரம்பிக்கணும். நான் என் பேருக்கு ஈட் பண்ணேன், எனக்கே டைம் இல்லை, ஏன் ப்ராப்ளம் பார்க்கணும். அப்படி எப்படி கொடுப்பாரு? ஒரு சொல்றேன் போய் நல்லது செய்யுங்க, எனக்கே நல்லது நடக்கல, நான் எப்படி நல்லது சொல்லுவேன். அப்புறம் பேட் பண்ண வேண்டாம். ஒரு சொல்றான், அது சொல்றேன் சார், அவன் காசு கேட்கறான். அண்ணே உங்களுக்கு காசு கொடுங்க. உங்களுக்கு காசு ஒரு 100 ரூபாய் இருக்கு சார், எனக்கே காசு தான், நான் எப்படி அவனுக்கு கொடுக்குறேன்னு கேட்பீங்க. அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்துருமா சார்? ஒரு 5 அவன் அது கூட இல்லை. நீ இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் இறைவன் உங்களுக்கு வருவாது கொடுப்பாரு. கூட கொடுப்பாரு. எனக்கே இல்லை, என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, நான் எப்படி கொடுக்கணுக்கா கூட மாதிரி வராது. அவன் அனுப்புறான். இறைவன் அனுப்பியிருக்காரு. சார் என்ன எனக்கு பசிக்குதுங்க கொடுங்க. இப்போ போய் எனக்கு நான் உடனே எப்படி கொடுக்க நீ போயிருங்க. இறைவன் அனுப்புறாரு. எனக்கு 100 ரூபாய் தான் தெரியும். சார் அதான் பிரச்சனை. You must give what you can give and give. Okay, sir. Amount என்ன மேடம்? என்ன மேடம்? என்னாச்சு இருக்கு? உட்கார சொல்லுங்க. உட்கார சொல்லுங்க. என்னாச்சு இருக்கு? மேடம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நம்பி என்ன பிடிச்சிருக்கு? யாரும் சுரேஷ், எந்த சுரேஷ் குமார் மேடம் இல்லைங்க. அவருக்கு என்ன பண்ணுது? எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்கு? பிளாக் மேஜிக்கும் இல்லை சார்.
என்ன பண்ணுது வேலைக்கு போறியா ஏன் வேலை செஞ்சியா ஏன் போக முடியாது ஒன்றும் இல்லை சொல்றேன் எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஏன் கூட போறீங்க கிளாஸ் இன்னும் முடியல. மேடம் எக்கச்சக்கமா ஆத்மா இருக்கவங்க அண்ணா இப்ப எல்லாரும் உட்காருங்களா ரொம்ப கான்ஃபியூஸா இருக்கு சரி சிம்பிள் ப்ராப்ளம் மேடம் யார் யாரு வேலூர் பண்ணவங்கலாம் கண்டுக்க சொல்லுங்க ஸ்டார்ட் மைக் கொடுப்பா மைக் கொடுப்பா all come to Vellore and go back home everybody is from Vellore go back மைக் கொடுங்க start you must start ஹலோ சார் இப்போ என்ன சொல்றாருன்னா 2 நாள் வேலூர் கிளாஸ் பார்த்துருந்தீங்களா வேலூர் கிளாஸ்க்கு வந்திருந்தவங்க இப்போ கிளாஸ் முடிஞ்சு போச்சு வேலூர் கிளாஸ் பார்த்துருந்தவங்க எல்லாருக்கும் ஹீலிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே முழுசா நிறைவா பண்ணிக்கிறாரு அவங்களாம் இப்போ கிளம்பி போனான்னு சொல்லிட்டேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு make the place empty கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் தேங்க்யூ சார் Thank you for coming. தேங்க்யூ சார் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க Okay. எல்லோரும்